Dear plus 2 students, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மெட்டலர்ஜியில். எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி. முதல் பாயிண்ட் பாருங்க. எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மெட்டலர்ஜி. The highly reactive metals like sodium, potassium, calcium cannot be extracted using carbon. These metals are extracted by electrolysis method. இந்த மெட்டல்ஸ்லாம் எதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க? எலக்ட்ராலிசிஸ் மெத்தடில். The metal salt is taken in molten or solution formல எடுத்துக்கணும். அதோட சால்ட்டை வந்து சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்துக்கிட்டு during electrolysis metal ions gains electrons and form metal. இப்போ இந்த ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா del G naught is equal to minus NF E naught. So if E naught is positive, standard electrode potential is positive, then standard Gibbs free energy changes is negative and the reaction is என்னவா இருக்கும்? ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ரியாக்ஷனில் E நாட் பாசிட்டிவாகவும் del G நாட் வந்து நெகட்டிவாகவும் இருந்தால் அந்த ரியாக்ஷன் தானாகவே நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு சொல்லுது. சரிங்களா? அடுத்ததாக டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா E நாட் அப்படிங்கிறது பாசிட்டிவாகவும் del G நாட் அப்படிங்கிறது அது நெகட்டிவாகவும் இருக்கும். அதாவது காப்பர் 2+ ப்ளஸ் ஜிங்க் கிவ்ஸ் காப்பர் ப்ளஸ்ஸு ஜிங்க் 2+. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் பை எலக்ட்ராலிசிஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள்ஸ். ஸோ இதை நீங்கள் சொல்லிக்கிங்க. ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்லேயோ அல்லது ஒரு 5 மார்க்லேயோ கேட்கலாம். இது வரைக்கும் அதிகமாக கேட்கப்படாத கொஸ்டின்ஸ்லாம் இனிமேல்லாம் கேட்பாங்க. சரிங்களா?